வணக்கம். தேசிய கல்விக் கொள்கை என்கிற பெயரில் ஆர்எஸ்எஸ் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டத்தை மாநிலங்களில் அமல்படுத்துவதற்கு நாங்கள் உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்று மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றம் மோடி வழக்கறிஞர் தொடுத்திருந்த வழக்கை தள்ளுபடி செய்து அனுப்பியிருக்கிறது. இன்றைக்கு போர் பதட்டத்தில் நம்ம எல்லாம் இருக்கிறோம். அதனால் இது மாதிரியான செய்திகளெல்லாம் பின்னுக்கு தள்ளிடுவாங்க. ஏன்னா எதுவுமே தெரியாத மாதிரி அடிபட்டிருக்கு. ஆர்எஸ்எஸுக்கும் மோடியும் எந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய குட்டை இன்றைக்கு மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றம் கொட்டி இருக்கிறது என்பது நமக்கு தெரிகிறது. உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். ஒரே ஒரு செய்தியை சொல்லிடுற முதல்ல. அதாவது நீதி கட்சி இங்கே அதிகாரத்திற்கு வர்றதுக்கு முன்னாடி வரையிலும் தமிழ்நாட்டில் எப்படி இருந்தது தெரியுமா? நம்ம வீட்டு பிள்ளைங்கெல்லாம் எம்பிபிஎஸ் படிக்கணும்னா, மருத்துவ படிப்பு படிக்கணும்னா சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும். சமஸ்கிருதம் தெரியாதவங்களுக்கு மருத்துவ படிப்பு படிக்க முடியாது. இப்படி இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் ஆரிய பார்ப்பனியம் ஏற்கனவே வகுத்திருந்தது. அதை உடைத்து நொறுக்கியது நம்முடைய நீதி கட்சி. நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. இப்போ என்ன? ஆர்எஸ்எஸ் உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்குது. எல்லா மொழியையும் ஏதாவது ஒன்று பண்ணி சமஸ்கிருதத்தை நிறுவுவது இல்லையா? ஒரே சித்தாந்தம், ஒரே மொழி, ஒரே இனம், இதான இவர்களுடைய திட்டம். அதனுடைய அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க? தமிழ்நாடு, கேரளம், மேற்கு வங்கம் இந்த 3 மாநிலங்களும் நாங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினுடைய ஜிஎஸ் மணின்னு சொல்லக்கூடிய நபர் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்கிறார். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, உடனடியாக நீங்கள் உத்தரவிடணும், இந்த மாநிலங்களெல்லாம் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கணும் அப்படின்னு. அதற்குத்தான் மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க, அதையெல்லாம் அமல்படுத்துவதற்கு நாங்கள் உத்தரவு போட முடியாது, உன்னுடைய மனுவை தள்ளுபடி பண்ணியிருக்கிறோம், எடுத்துகிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் நடந்திருக்கு. சமீப காலமாக மோடியும் ஆர்எஸ்எஸும் உச்ச நீதிமன்றத்திடமிருந்து எத்தகைய நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், சுதந்திர இந்தியாவில் எத்தனையோ பிரதமர்கள், எத்தனையோ கட்சியினுடைய ஆட்சிகள் இந்தியாவில் இருந்திருக்கிறார். இந்த அளவிற்கு உச்ச நீதிமன்றத்தால் மிகப்பெரிய அளவில் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்ட கட்சியோ ஒரு தலைவரோ இந்த நாடு இதுக்கு முன்னாடி இப்படி சந்திச்சிருக்கா? இப்போ வக்கப் சட்டம் கொண்டு வந்தாங்க, அதுக்கு அலற விடுறாங்களா இல்லையா? மாநிலங்கள் சட்டமன்றங்களில் இயற்றக்கூடிய மசோதாக்கள் அதை கிடப்பில் போடுறாங்க, அதற்கு உச்சநீதிமன்றம் கொடுத்த பதிலடி இல்லையா? அது நமக்கு தெரியும். எலக்ட்ரல் பாண்டு கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஊழலை மோடி செய்தார் இல்லையா? அதுக்கு எப்படியெல்லாம் நீங்கள் பாருங்கள். உச்சநீதிமன்றம் அந்த அளவிற்கு இவர்கள் கொண்டு வருவதெல்லாம் மக்கள் விரோத செயல்களாக இருக்கிறது, மக்களுக்கு விரோதமானவைகளாக இருக்கிறது என்பதை மீண்டும் மீண்டும் உச்சநீதிமன்றம் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அதனால தான் ராகுல் காந்தி போகிற இடத்துலலாம் அரசியலமைப்பு சட்டத்தை கையில் வச்சுருக்காரு.